தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் துர்க்கையம்மன் விரதம். ஒவ்வொருவரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விரதம் திருமண தடை நீக்கம், குழந்தை பேறு கிடைக்க, செல்வம் வளம் பெருக, ஆரோக்கியம், கடன் பிரச்சனை அகல என்று ஒவ்வொருவருக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. அவற்றில் நம்மை நெடுங்காலமாக அச்சுறுத்தி வரும் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் வழிபாடாக இருக்கிறது. ராகு காலத்தில் விரதம் இருந்து துர்க்கை அம்மனை வழிபடும் நடைமுறை பன்னெடுங்காலமாக நம்மை பின்தொடரும் கடன் பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கும், சொந்த பந்தங்களால் நிகழ்ந்த தீராத பிரச்சனையில் கடுமை குறைய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்ற வேண்டும். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து துர்க்கை அம்மன் தனியாக சந்நிதி கொண்டிருக்கும் ஆலயத்திற்கு சென்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையான ராகு காலத்தில் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. துர்க்கை அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தினை 2ஆக நறுக்கி சாறு பிழிந்து விளக்கு போல் திருப்பி நெய் ஊற்ற வேண்டும். அதில் 5 இதழ்கள் கொண்ட நூல் திரியை போட்டு அதன் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். அடுத்தவர் ஏற்றிய விளக்கை கொண்டு நம்முடைய விளக்கை ஏற்றக்கூடாது. விளக்கினை ஜோடியாகத்தான் வைக்க வேண்டும். விளக்கின் தீப ஒளி அம்மனை நோக்கியவாறு இருக்க வேண்டும். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் பிணி தீர வேண்டுமானால் ஞாயிறு அன்று விரதம் இருந்து மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரையான ராகுகால வேளையில் மேற்குறிப்பிட்டவாறு விளக்கேற்ற வேண்டும். நமது குடும்பத்திற்கு வேண்டுதல், பிரார்த்தனைகள் நிறைவேற வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில், அதாவது காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையான நேரத்தில் எலுமிச்சை பழ விளக்கு ஏற்ற வேண்டும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு பூஜை செய்யும் வேளையில் துர்க்கைக்கு மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் சாமந்தி பூ மட்டுமே வாங்கி கொடுக்க வேண்டும். அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் சுவாமி பெயரில் அர்ச்சனை செய்த பின்னரே விளக்கேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பின்னர் அன்னையை 3 சுற்றுகள் வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பின்னர் 20 நிமிடங்கள் அன்னையின் முன்பாக அமர்ந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் துர்க்கை பாடல்களை பாராயணம் செய்தபடியே இருக்க வேண்டும். 21வது நிமிடம் கோவிலை விட்டு வெளியேறி விட வேண்டும். வழியில் யாருக்கு பிச்சையிடக்கூடாது. கஷ்ட நிவர்த்தி பூஜை என்பதால் நவகிரகத்தை வலம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிற்கு வந்ததும் வீட்டில் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி 5 ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஆராதனை செய்து நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டும். வீட்டில் ஏற்றிய தீபம் அணையும் வரை வெளியில் செல்லக்கூடாது. கண்ட கதைகள் பேசி கொண்டிருக்க கூடாது. இதுவே முறைப்படி செய்யும் விரத வழிபாட்டு முறையாகும். இவ்வாறு 9 வாரங்கள் செய்து வந்தால் வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நமது பிரச்சனை தீர வேண்டுதலுக்காக ஆலயம் செல்லும் போது வரும்போதும் இறை நினைப்பில் செல்ல வேண்டும். கும்பலாகவோ செல்வதை தவிர்க்க வேண்டும். கண்ட கதைகளை ஆலயத்திலும் ஆலயத்துக்கு செல்லும் போதும் வரும்போதும் பேசுவதை தவிர்க்க வேண்டும்.